இங்க ஜெயான்னு ஒருத்தவங்க புதுசா வீடு கட்டி குடுத்துன போறாங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் இந்த வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு சொல்லி கேக்குறாரு. ஜெயாவும் 2200 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அவங்க ஹஸ்பண்ட் முந்திரி கொட்டை மாதிரி வந்துட்டா பாருன்னு சொல்லிட்டு அவளை அசிங்கமான வார்த்தையில திட்டிடுறாரு. ஜெயாவும் உடனே கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்திட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் கல்யாணம் ஆன புதுசுலயும் ஒரு ஃபைல காணன்னு சொல்லி தேடும் போது ஃபைல் கிடைக்கலன்னும் போது அவர் ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்டிடுறாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அடுப்புல வச்ச பாத்திரத்துல இருந்து புகை வர ஆரம்பிச்சிருது. இப்ப வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஒய்ஃப் என்ன வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவ சும்மா தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போக சொன்னேன், அவ தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. அதே வார்த்தையை அவங்க மாமியார் சொல்லும் போது அதுக்கு ஜெயா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, என் விருப்பத்தினாலதான் நான் வேலைக்கு போலன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நீ மாமியாரே எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி இப்ப அவங்க அம்மாவே அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அடுப்புல வச்சிருந்த பாத்திரத்தை ஆஃப் பண்ணாம விட்டுருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஒரே புகை மூட்டமா இருக்கு. இப்ப புது வீட்டுல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஜெயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பத்தாத குறைக்கு வீட்டுல வேலை செய்யறவங்களும் திட்டுறாங்க. இப்ப நைட்டு பொண்ணு கொஞ்சலான்னு சொல்லி கண்ணத்தை தொட்டா உங்க கை என்னமா இவ்வளவு ரஃபா இருக்கு, அது இல்லாம ஸ்மெல் வேற வருதுன்னு சொல்லி சொல்றா. இப்ப அடுத்த நாள் அவங்க ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது என்னைய கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்றா. இவரும் வேண்டா வெறுப்புக்குன்னு கூட்டின்னு போகும்போது ஒரு பைக்காரன் வந்து இவரு காரை இடிச்சிடுறான். இவருக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த பைக்காரன் பிடிச்சி அசிங்கமா திட்டுறாரு. இப்ப தடுக்க போன ஜெயாவையும் பப்ளிக்னு கூட பாக்காம அசிங்கமா திட்டிடுறாரு. ஜெயாவும் எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டாரேன்னு சொல்லி ரொம்பவும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க.